அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மிஸ்டர் முருகானந்தம் ஃப்ரம் பெஸ்ட் அகாடமி, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி மற்றும் அறந்தாங்கி. இது ஒரு மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர்கள், தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம். இன்றைய திருக்குறள்: இன்பம் இடையறாது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இன்பம் இடையறாது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். பேராசை என்னும் பெரும் துன்பத்தை நாம் விட்டுவிட்டோம் என்றால் நமக்கு கிடைக்க வேண்டிய இன்பங்கள் தொடர்ந்து நிலையாக கிடைக்கும் என்கிறார் தெய்வப்புலவர். இந்த அற்புதமான குரலோடு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தலைப்பு வினைத்தொகை. வினைத்தொகை அடிக்கடி தேர்வில் வினைத்தொகையிலிருந்து கொஷின் கேட்குறாங்க. ரொம்ப ஒரு எளிமையான ஒரு தலைப்பு தான். வினைத்தொகை அப்படின்னா என்னென்னா, அதாவது 3 காலங்களையும் தன்னுள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய பெயரெச்சத்துக்கு பேர் தான் வினைத்தொகை. காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகை. பாருங்கள், காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகை. கறந்த அப்படின்னா மறைத்த என்பது பொருள். மறைத்த என்பது பொருள். சரிங்களா? அப்போது காலம் கறந்த இது ஒரு பெயரெச்சமே. பெயரெச்சம் அதாவது இதுவும் ஒரு வகையான பெயரெச்சம். ஆனால் காலத்தை காட்டாத பெயரெச்சம், அதைத்தான் நம்ம வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முதல்ல பெயரெச்சம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பெயரெச்சம் ஒரு எச்சம் பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரெச்சம். பாருங்க, வந்தான் அப்படின்னு சொன்னோம்னா இது முற்று, அதாவது அந்த செயல் முடிவு பெற்று விட்டது. அதே நேரத்தில் வந்த அப்படின்னு இருந்ததுன்னா இது எச்சம். இதனுடைய விகுதி கெட்டு போச்சு. அப்போ ஒரு சொல்லோட விகுதி கெட்டு வருவது எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எச்சத்துக்கு அருகில் ஒரு பெயர் சொல் வந்துச்சுன்னா அது பெயரெச்சம், ஒரு வினைச்சொல் வந்ததுன்னா வினையச்சம். இப்போ வந்த பையன், வந்த மயில், வந்த வாத்து, வந்த ஆசிரியர், இப்படியெல்லாம் சொல்லலாம். இந்த பையன், வாத்து, ஆசிரியர் எல்லாமே பெயர் சொற்கள். எனவே ஒரு எச்சத்துக்கு அருகில் ஒரு பெயர் சொல் சரியாக பொருளை தருகிறது என்றால் அது பேர் பெயரெச்சம். சரிங்களா? இப்போ இந்த வந்த பையன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் வந்த அப்படிங்கிறது ஏற்கனவே வந்திருக்காங்க. அப்போ இது என்ன? இறந்த காலம். இது காலத்தை காட்டுகிறது. இதை எப்படி சொல்லலாம்? வருகின்ற பையன், வரும் பையன். வந்த பையன், வரும் பையன், வருகின்ற பையன். இது 3மே எச்சங்கள் தான். என்ன? இது இறந்த கால பெயரெச்சம், இது எதிர்கால பெயரெச்சம், இது நிகழ்கால பெயரெச்சம். அப்போ இந்த பெயரெச்சங்கள் காலத்தை காட்டுகிறது. ஆனால் இங்கே பாருங்கள், கொள்களிறு, இது காலத்தை காட்டலை. கொன்ற களிறு அப்படின்னா காலம் நமக்கு தெரியும். ஆனால் கொள்களிறு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கொள் என்பது காலத்தை காட்டவில்லை. ஆனால் எப்படி மறைமுகமாக காட்டுகிறது? உள்ளர கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு என்று முக்காலத்தையும் தன்னகத்தை மறைத்து வைத்திருக்கிறது. வெளிப்படையாக காட்டாமல் குறிப்பாக காட்டுகிறது. இந்த மாதிரி வரக்கூடியது தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வினைத்தொகை அப்படின்னு ஒரு இலக்கண குறிப்பை நம்ம உறுதிப்படுத்துவதற்கு முன்பாக அதனுடைய அமைப்பை பார்க்கணும். எப்படி சார்? அதாவது 2வது சொல்லு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெயர் சொல்லாக தான் இருக்கும். ஏன்னா இது காலம் கறந்த பெயரெச்சம் தானே. பெயர் சொல்லி கொண்டு முடிந்தால் தான் அது பெயரெச்சம். அப்போது 2 சொற்கள் சேர்ந்து ஒரே சொல் போல் காணப்படும். சரிங்களா? 2வது சொல் எப்படி இருக்கும்? பெயர் சொல்லாக இருக்கும். முதல் சொல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வினை முற்றோட அல்லது ஒரு சொல்லோட முதல் நிலையாக இருக்கும், பகுதியாக இருக்கும். கொன்றான், அதில் கொல்லு தான் பகுதி. சுட்டான், சுடு. புகுந்தான், புகு. வீசினான், வீசு. சரிங்களா? அப்படி இருக்கும். இதனுடைய அமைப்பை பார்த்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஒரு சொல்ல இதற்கு இலக்கண குறிப்பு வினைத்தொகை தான் அப்படின்னு உறுதியாக நம்ம முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த சொல்லோட 2வது பகுதி பெயர் சொல்லாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். பெயர் சொல்லாக இருந்தால் தான் அது வினைத்தொகையாக இருக்கும். அதே மாதிரி முதல் நிலை ஒரு காலம் காட்டாத ஒரு சொல்லோட முதல் நிலையாக இருக்கிறது மாதிரி இருக்கணும். சரிங்களா? இதுதான். அப்போது வினைத்தொகை என்பது காலத்தை காட்டாத பெயரெச்சம் தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். சுடுசோறு, புகுநீர், சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. புகுந்த நீர், புகும் நீர், புகுகின்ற நீர். வீசிய தென்றல், வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல். வீசிய தென்றல், வீசு தென்றல், வீசுகின்ற தென்றல். மூடுபனி, மூடிய பனி, மூடிய, மூடுகின்ற,
மூடும். இது மூடிய இறந்த காலம், இது நிகழ்காலம், இது எதிர்காலம். வீசிய, வீசிய, வீசும், வீசுகின்ற. ஓகேவா? இந்த மாதிரி வீசிய தென்றல், வீசும் தென்றல், வீசுகின்ற தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விரி மலர், விரிந்த மலர், விரிகின்ற மலர், விரியும் மலர். அடுப்போர், அடுக்கிய போர், அடுக்கும் போர், அடுக்குகின்ற போர் அப்படிங்கிற மாதிரி, அடுக்கடுக்காக வரக்கூடிய அடுத்தடுத்த போர் அப்படிங்கிற மாதிரியான பொருள் கூட நம்ம சொல்லலாம். ஓகே, இதுதான் காலம் கடந்த பெயரெச்சந்தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, இவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. வினைத்தொகை அப்படிங்கிற இலக்கணம் வந்து மிக எல்லாருக்கும் புரியக்கூடிய மிக எளிமையான இலக்கணம் எது அப்படின்னா இந்த வினைத்தொகை தான். ஸ்கூலில் படிக்கையிலே புரிஞ்சுருப்பாங்க. ஊறுகாய், ஊறும் காய், ஊறுகின்ற காய், ஊறிய காய் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி பண்புத்தொகை பிரித்தா மைய வர்றது. சரிங்களா? ஓகே, அடுத்தடுத்த இலக்கண குறிப்பை நம்ம சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.